யூகே கவர்மெண்ட் வந்து 2026 மார்ச் 31ஆம் தேதியிலிருந்து இந்த டிரைவிங் டெஸ்ட்டை புக் பண்ணுறதுக்கும் இல்லாட்டி ஆக்சுவல் டிரைவிங் டெஸ்ட்டுக்குமே வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வர போகிறாங்க. அடுத்தது பார்ப்போம், இந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டில் என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளவு நாளும் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டில் 4 தடவை உங்களை வந்து ஸ்டாப் பண்ண சொல்லுவாங்க. பார்க் ஆன் யுவர் ரைட், பார்க் ஆன் யுவர் லெஃப்ட்னு சொல்லி ரெண்டையும் சேர்த்து 4 தடவை நீங்கள் உங்களோட ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டில் வந்து காரை ஸ்டாப் பண்ண வேண்டியிருக்கும். இதை வந்து 3 தடவைகளாக குறைச்சிருக்கிறாங்க. இது உண்மையாகவே இந்த டெஸ்ட் எடுக்கிற ஆட்களுக்கு ஒரு நன்மை அளிக்கக்கூடிய விஷயம். அதை விட எமர்ஜென்சி ஸ்டாப்புன்ற ஃப்ரீக்வன்சியையும் வந்து குறைச்சிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு இவ்வளவு நாளா 3ல் ஒரு ஆளை வந்து எமர்ஜென்சி ஸ்டாப் செய்ய சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 7 பேரில் ஒரு ஆளை தான் இந்த எமர்ஜென்சி ஸ்டாப் செய்யறதுக்கு சொல்ல போகிறாங்க. இதுவும் இந்த லைசன்ஸ் எடுக்க இருக்கிற ஆட்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் டிரைவிங். இவ்வளவு நாளாக இதுக்குரிய டியூரேஷன் வந்து 10 மினிட்ஸாக இருந்தது. அதாவது உங்களோட டோட்டல் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து 40 நிமிஷம் இருந்தால் இதில் 10 நிமிஷம் வந்து இண்டிபெண்டன்ட் டிரைவிங் நடக்கும். ஆனால் இப்போ இதுக்குரிய நேர வரையறையை கூட்டுறதுக்குரிய வாய்ப்பை உங்களோட எக்ஸாமினருக்கு டிவிஎஸ்ஐ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதாவது உங்களோட எக்ஸாமினர் விரும்பினா இந்த 40 நிமிஷத்துக்குள்ள எவ்வளவு நேரமும் உங்களை இண்டிபெண்டன்ட் டிரைவிங் செய்ய சொல்லி கேட்கலாம். கணன் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உடனடியாக தகவல்களை தெரிஞ்சு கொள்றதுக்கு கணன் இன்ஸ்டாகிராம், டிக்டாக், ஃபேஸ்புக் பேஜஸையும் வந்து ஃபாலோ பண்ணுங்க.